மாசம் இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா கண்ணிலே ஓர் வெக்கம் சிந்தியே நீ செல்ல சொர்க்கமே கை சேரவானே கொண்டாடுதே நூறு நூறு கதை நீயும் பேச மழை மேக தோரணம் கட்டாதோ ஓர ஓரமே கோல போட கடலோசை கைகளை தட்டாதோ
தேதி கிழமை தீர்ந்த போதும் பாசம் தீராதே. கோடுகளை தாண்டிடாமலே கோலமிட நானும் ஏங்கினால் கோடி வருட தவமும் வரமாய் நெருங்கி வருமே. நான் உனது தோளில் சேர்ந்திட மாலையென மாறி வாழ்ந்திட கோடை வெயிலும் குளிர குளிர மழை தருமே. உயிர் தீண்டிடவா மங்கைமா விழியா மையல் கொள்வாய் கார்முகிலார் மழை தூவிடவா செய்த மாதவமா மனமாலை சூடமாய தூதவாராயோ. உயிர் காதலியே உன்னை கண் இமையாய் காத்திடுவே வெண் சிறையாய் போத்திடுவேன் உந்தன் புன்னகையாய் நான் எங்கும் மாறிடுவே. மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தத்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தனானேனா. மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தனானேனா. 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 தொடக்கம் மாங்கல்யம்
நீ கண்ணம் கொண்ட மஞ்ச கிழங்க மகராணி போல வாழ வாரி வழங்க மனம் போல வாழ்க்கை கிடைக்க உனக்கு மகராச வந்து புட்டானே சந்தன குங்குமம் மணமணக்க ஏ சொந்தமும் பந்தமும் மலச்சனிக்க சந்தன குங்குமம் மணமணக்க ஏ சொந்தமும் பந்தமும் மலச்சனிக்க கெட்டி மேளம் கொட்ட போகுது புது வெட்டிக்காத தொட்டு வாழ வட்டம் போடுது கெட்டி மேளம் கொட்ட போகுது புது வெட்டிக்காத தொட்டு வாழ வட்டம் போடுது மாலை மாத்தினாள் கோதை மாலை சாத்தினாள் மாலை மாத்தினாள் கோதை மாலை சாத்தினாள் மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள் மாலை மாத்தினாள் கோதை மாலை சாத்தினாள் மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பே செல்ல கொலுசின் சினங்கள் அறிந்து சேவை செய்வே
மத்தள டம் டம் மத்தள டம் டம் மத்தள டம் டம் தட்டிக்கும் ஒத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தேதியில் சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே நினப்பா வந்து சக்கர சுத்திர அத்தரு கொண்டு நடத்துனவே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் குழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஒட்டிக்க மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் கோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் கோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே யாரோ மூரலோ தேனோ பேசும் நேரமோ பாலோ பாதமோ ஆடை காலின் அணிகளோ கரைகளில் கரையும் வெண்ணுரை கதைத்திடும் மொழிகளா விழிகளின் வளைவில் வானவில் நிறங்களில் காதலா நீன்றி மூடுமே எவனோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி
ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ யாவுமே மாறுதே பூமிதான் இதுவோ சக்கரே 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 கரை மீதிலே இரு பாதமாய் வா வாழலாம் வாழலாம் மௌனமாய் தேடலாம் கடமீதிலே விழும் தூறலாம் நாம் தூறலாம் பூரியே தீரலாம் இருளிருள் பூசிய நெடுஞ்சாலையில் ஒளி போல் சிரிப்பாய் விரல் விரல் சூடிய நம்பூவென விரலை பிடிப்பாய் சிறுகுடை மீறிய மழை போலவே நாள் போகுதே பெருவரம் வாங்கிய தவம் போலவே வாழ்வானதே ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே உள்ளிலே என் உள்ளிலே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா So meet my wife Rubika. The bestest husband we know. ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் திங்க் ரொம்ப குட்டியா 3 months 6 months பேபிஸா இருக்கும் போது எங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போது இவ்வளோ மெட். ஏன்னா அவங்க வந்து நாங்க பொறுக்கிறதுக்கு முன்னாடி 35 to 50 years க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. Yeah. ஸோ கான்ஷியஸா அதனால எங்களுக்கே தெரியாம நாங்கள் அன்கான்ஷியஸாக மீட் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல. கான்ஷியஸாக மீட் பண்ணது வந்து நாங்கள் 2 பேர் 4th standard படிக்கும்போது நான் ஜெய்சி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். இவங்க வந்து கரெக்டாக அங்கே ஜாயின் பண்ணாங்க நான் 4th standard படிக்கும்போது. ஸோ 4th standard படிக்கும்போதே நாங்கள் ஃபஸ்ட்டு நேரில் கான்ஷியஸாக மீட் பண்ணிக்கிட்டோம். மோஸ்ட் மெமரபிள் மெமரி வந்து 4th இருந்து ஞாபகம் வச்சு எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆமா. எல்லா காம்படிஷன்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுல இவரு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டஃப் காம்படிஷன் இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்னு காம்படிஷன் இருந்துட்டே இருக்கும். டீமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது ஐ திங்க் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல்ல யூஸ்வலா இந்த அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, வெளியிலேயே இருப்போமே, அந்த மாதிரி எந்த காம்படிஷன் வந்தாலும் கிளம்பி போயிடுவோம். ஸோ அப்போ வந்து கிக்கானி ஸ்கூல்ல போயிருக்கும் போது 7th ஸ்டாண்டர்ட்ல அப்போ குவிஸ் காம்படிஷன்ல 3 பேர் இருந்தாங்க. நான் வினு, அதுக்கப்புறம் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க லூர்த் கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காம்படிஷனுக்காக கிருஷ்ணா லேட்டா வந்தாங்க. ஸோ நானும் வினு ஃபர்ஸ்ட் போய் கிளாஸ்ல உட்காந்து ஆன்சர் ஷீட் வந்து எழுதிட்டு இருந்தோம். ஸோ வினுவோட ஆட்டிடியூட் எப்பவுமே எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டாங்க, பொண்ணுங்களை பார்த்தா முறைப்பாங்க, கிட்ட வந்தா இப்படி பார்ப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூட். ஸோ அன்னைக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கும் போது லூர்து லேட்டா வந்து 3rd வந்து பெஞ்ச்ல உட்காந்தாங்க. ஸோ நான் இங்க உட்காந்துருந்தேன், வினு இங்க உட்காந்துருந்தாங்க, அந்த சைடு லூர்து கிறிஸ்டினா வந்து உட்காந்தாங்க.
என்ன பார்த்து திரும்பி எந்திரி அப்படி சொன்னாங்க. லைக் இவன் எதுக்கு என்ன எந்திரிக்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளில போனா, இவன் எந்திரிச்சு வெளில போயிட்டு என்ன உள்ள உட்கார சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்தாங்க. ஸோ யாரோ வந்தனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்களாம். ஆமா, இந்த பொண்ணு அப்ப இருந்தே எனக்கு தெரியும். 4, 5, 6 எல்லாம் அடிச்சுப்போம் எல்லா காம்படிஷன்லயும். 7ல யாரோ ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்ந்ததும் எப்படி உட்கார தோணும். அது எப்படின்னா அந்த பொண்ணு கை பட்டுச்சா, சரி ஓகே, அந்த பொண்ணு பாவம் வாழ்க்கை ஃபுல்லா கான்ஃபிடன்ஸே உடைஞ்சு போயிருக்கோம். சரி சரி, அதுக்கு என்ன அப்பதான் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகே டீம் இந்த தெரிஞ்ச பிசாஸ்க்கு தெரிஞ்ச பேய் பரவாயில்லையா போ அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அப்ப ரிலேஷன்ஷிப் அது 7th ஸ்டாண்டர்ட்ல என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் தான், ஃபர்ஸ்ட் எனிமீஸ் தான். ஆமா, அந்த எனிமீஸ்ல இருந்து எனிமீஸ்னா அது வந்து ஸ்ட்ரேஞ்சர், பட் ஆனா இது எனிமி அந்த மாதிரி. கரெக்ட். எங்க பார்த்தாலுமே இவ ஆப்போசிட் டீம்ல இருக்காளா, இவளை ஜெயிச்சா ஆகணும் அந்த மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கும். அவளுக்கும் நான் எங்க இருந்தாலுமே ஊன்னு வந்துருவா. ஸோ அதனால இப்படியே தான் முட்டிக்கிட்டே இருப்போம். இந்த 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்தா லைக் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இருந்தா இவளா நான் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எல்லா காம்படிஷன் போனோம் அப்படின்னா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நான் அடிக்கடி லைக் அவள் எங்கேயே பார்த்தா அதை காம்படிஷன் இருக்கானா கங்க்ராட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 8th ஒரு டைம் வந்து லைக் லைப்ரரி ஒரு காம்படிஷன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஆக்சுவலி எஸ்பிஎல், ஸோ ஸ்கூலுக்கு வந்து சும்மா தான் வெட்டியா சுத்திட்டு இருப்பாங்க, எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, கிளாஸ்ல இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஸ்பீச் நடக்கும்போது அங்க இருந்தனால நின்று பின்னாடி உட்காந்து ஸ்பீச் முடிக்கும் பார்த்துட்டு கை கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில நாங்க சண்டை போடாம சமாதானமா ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இவனா என்ன இவன் இப்படி எல்லாம் சொல்றான், சஸ்பிஷியஸா இருந்தது. பட் ஆனா வித்தியாசமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வயசுல நிறையா லைக் எவர் லாஸ்டிங் மெமரிஸ் இருக்கு. பட் 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி எங்கள் வாழ்க்கையிலே ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் ஒரே கிளாஸ்ல ஒன்றா படித்தோம். 10th ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான். 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ரொம்ப சமத்தான பொண்ணு. நான் வந்து கண்ணால் ஒரு ஹெல்ப் கேட்டாலே நான் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பா, எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவா. ரொம்ப சமத்தா இருந்தா 10th. எனக்கு இதே சின்ன வயசுல இருந்து அந்த லாஸ் ஆஃப் பீப்புள் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல அண்ணா இருந்துட்டாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்றது. ஸோ அதனால யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்டேன். ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் அம்மா அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க இது வந்து நமக்கு லைக் தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு. அது இல்லாமல் நாங்கள் சண்டை போட்டே இருப்போம். ஸோ ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த எனிமிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ சண்டை போடுறதுக்காவது ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள்குள்ள நான் ஃபர்ஸ்டா அலோவ் பண்ண ஆள் வந்து வினு தான். அதுக்கப்புறம் அண்ணாக்கு அப்புறம் ஓகே ஒரு பர்சன் லைஃப்ல இல்லைன்னா அது எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஸ்டாண்டர்ட்ல ஃபேஸ் பண்ணனால ஒரு வால் எப்பவுமே ரூடாவே நடந்துப்பேன். எல்லாருக்கிட்டையும் யார் பேசினாலும் வந்து ஒரு ஆட்டிடியூடோட பதில் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி சைட் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா யார்கிட்டயும் க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா என்னைக்காவது யாரை விட்டு போனாங்கன்னா வலிக்கும் அப்படின்ற இல்லை. ஸோ அந்த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது இவன் தான். ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 7th 8th ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து லைக் எவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், லைக் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் எப்படி பண்ணிக்க முடியும், இதெல்லாமே கொடுத்தது இவங்க தான். எனக்கு பர்சனலாக யார் ரூபின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருஷமா, அதாவது என் வாழ்க்கையோட மோர் தென் ஹாஃப்ல ரூபி தான் இருந்திருக்கா. ரூபியோட மெமரிஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்னை பற்றி நான் டிஃபைன் பண்ண என்னை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒரு லைன் கூட ரூபி இல்லாமல் இருக்காது. நிறையா லைன்ஸ் இருக்கும். எல்லா லைன்லையும் ரூபி கண்டிப்பாக சின்ன பாட்டில் இருந்துருவா மினிமம், இல்லைனா அந்த லைன் ஃபுல்லாக ரூபியை எடுத்துப்பா. ஸோ ஷி ஹஸ் பீன் தட் சார்ட் ஆஃப் அ பர்சன். அண்ட் இதெல்லாம் தாண்டி லைக் ஷி இஸ் தேர் ஃபார் மீ. லைக் அவள் என்னதான் டைம் வந்தாலுமே ஷில் வெயிட் ஃபார் மீ. லைக் என்னதான் ஆனாலுமே ஷில் லுக் ஃபார் மீ. ஸோ லைக் ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் தட் ஷில் நெவர் லீவ் மீ. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க என்ன தான் பண்ணும். ஸோ அதனால் திஸ் லெஃப்ட் ஐம் லைக் ரூபி கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் நான் இருந்ததுக்கு அப்புறமும் எவ்வளோ லைஃப் டைம் இருந்தாலுமே I come for you, I'll be with you, I celebrate you, I love you. I love it. இந்த லைஃப் டைம்லையும் எந்த லைஃப் டைம்லையும் நான் நம்புற மாதிரி பாஸ்ட் லைஃப் டைம்லையும் I've had cards with you and I feel even if I have any more lifetimes I still want that to be with you. Thank you for this. இவன் யாரோ யாரோ என் வாழ்வின் வீரோ இது காதல் போர்
சேரல ஃபீல் ஆகுற நானே பேபே சொல்லி கூப்பிட உன்னை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரு சுத்திட நீ ஓகே சொன்னா நெக்ஸ்ட் நோடி உன்னை கட்டிட ஒன்ன நம்ம பத்து போட்டுட இட் இஸ் லவ் யூ நீயே கண்ணதாச நானே நம்ம சேரும் போதே ஹிட்டு காம்போ சார் இனி ராம்போ உன்னால் மனம் தள்ளாடுது திண்டாடுது உள்ளுக்குள்ள கொண்டாடுது ரெண்டாகுது உன்னால் மனம் தள்ளாடுது திண்டாடுது உள்ளுக்குள்ள கொண்டாடுது ரெண்டாகுது இவன் யாரோ யாரோ என் வாழ்வின் வேரோ இது காதல் போரோ விருப்பவர் மூடரோ ஆராத்தி ஆராத்தி நீ காட்டு நேரா பாராட்டி சீராட்டி பூச்சூட போரா ஆனந்த கூச்சலும் தான் வந்தாச்சு கல்யாண காய்ச்சலும் தானே என் இந்த கூச்சமும் தான் உண்டாச்சு வெக்கத்தில் வேர்க்குது தானே வந்தா வளைஞ்சு வந்தா வந்தா குறைஞ்சு வந்தா மின்னராளே ரொம்ப அழகா தந்தா எனக்கு பொண்ணுதான் வேணும். பொண்ணு பெற்று கொடுத்தா? எனக்கு 2 பையன் வச்சிருக்கேன். நான் 2 பையன் வச்சிருக்கேன். அப்போ எத்தனை பையன்? எத்தனை பொண்ணு? ஏய் 4 எனக்கு 2 பொண்ணு வேணும். நீங்களும் ஒரு நம்பர் வச்சிருப்பீங்கல்ல? எனக்கு 2. பெற்று கொடுத்துருவியா? குட் கேர்ள். நாங்கள் ஆல்ரெடி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எங்கிட்டே வந்து ட்வின் வச்சு கொடுப்பேன் கேட்டால் ஆமாம் தான் சொல்லுவேன். சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே भक्तजन परिवाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल भक्तजन परिवाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल